பெரியார் நகர்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட். அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தம்பி உங்க பேரு? நவீன். நவீன். எத்தனாவது படிக்கிறீங்க? 8th. அப்பா அம்மா? அப்பா பேர் வந்து கிருஷ்ணன், அம்மா பேர் வந்து பாண்டு. ஓகே. எந்த ஏரியால இருந்து வரீங்க? பெரியார் நகர். பெரியார் நகர். ஓகே. இந்த டியூஷன்ல எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 7th இருந்து. இப்ப எத்தனாவது? 8th. ஓகே. 2 இயர்ஸா இவங்க படிக்கிறாங்க. ஓகே. இந்த டியூஷன் மூலியமா உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு? நீங்க படிச்சதுனால இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சீங்க? இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்லாம் ஒழுங்கா படிக்கவே மாட்டேன். ஓகே. வெளியே தான் சுத்திவேன் பசங்க. வெளியே சுத்துறீங்கன்னா எப்படி? வெளியே தான் விளையாண்டுட்டு இருப்பீங்க. ஓகே. வேற? இந்த டியூஷன் ஒன்று தான் அப்படியே இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வெளியில சுத்துறதுன்னா கிரிக்கெட் விளையாட போவீங்களா இல்ல? கிரிக்கெட். அப்படியே ஸ்கூல்ல முடிச்சோடனே பேக் போட்டு அப்படியே போயிடுவாங்க. பேக்கை போட்டு அங்க போயிடுவீங்க. படிக்கிறதெல்லாம் அவ்வளோக்கா படிக்கிறது இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டியூஷன் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய படிப்பு எப்படி இருந்துச்சு? பெட்டரா இருந்துச்சு. எப்படி உங்களுடைய இது நீங்க மார்க் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்ல 5, 4, 3 தான் இருப்பேன். இப்பெல்லாம் 25, 35. பரவாயில்ல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 5, 10 அந்த மாதிரி தான் எடுத்துருக்கு. இப்ப டைரக்டா 25, 35 அது மாதிரி பாருங்க. ஒரு 5 மார்க் நம்ம எல்லாம் சிரிக்கலாம். இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்கும், கேவலமான மார்க். நம்ம 25மே நமக்கு ஆவரேஜான மார்க் தான். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் தான் நமக்கு முக்கியம். 5ல இருந்து ஒரு பையன் 25க்கு வரானா கிட்டத்தட்ட 4 மடங்கு என்ன பண்ணிருக்கான், அச்சீவ் பண்ணிருக்கான். அப்படின்னா என்னன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இவன் லைஃப்ல கிடைச்சிருக்கு. 8th படிக்கிறதுனால இப்ப எப்படி இருக்கு உங்களுடைய ஸ்டடீஸ் எப்படி இருக்கு? பரவாயில்ல. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கு? சோசியல். ஓகே. இங்க சோசியல் உங்களுக்கு டீச் பண்றாங்களா? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் வீக்னஸ் கேட்டாங்க. நான் சோஷியல் சொன்னேன். எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க? சோஷியல் மேக்ஸ் சொன்னீங்க. ஓகே. மேக்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கு. மேக்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கு. ஓகே. மேக்ஸ்ல இப்ப எவ்வளவு மார்க் எடுத்துருக்கீங்க? மேக்ஸ் வந்து 75. வாவ். பாருங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்குனீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு 15னா 15 தானே? ஓகே. ஓகே. இதுக்கு முன்னாடி தம்பி வந்து 15 மார்க் தான் வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து 75. பா. அப்புறம் உங்களுக்கு சோசியல் எப்படி இருக்கு? அதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்களா? வெரி குட். ஓகே. அப்பா அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க? அப்பா வந்து மேஸ்திரி. ஓகே. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க இந்த டியூஷனுக்கு போறதுனால? கொஞ்சம் பெட்டரா தான்ங்கற. ஃபர்ஸ்ட் வெளியே சுத்தி இந்த இப்ப ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு. அப்பா என்னைக்கா சொல்லியிருக்கிறாங்களா, டேய் நான் வந்து கஷ்டப்படுறேன் கொஞ்சம் நல்லா படுறா அப்படின்னு உன்ட்டு ஏதாவது பேசியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பேசினாங்க. இப்ப பேசுறது இல்ல. ஃபர்ஸ்ட் எதனால பேசுனாங்க? ஒழுங்கா படிக்கிறதுல. இப்ப பேசுறதுல எதனால? நான் ஒழுங்கா படிக்கிறேன். இப்ப ஒழுங்கா. ஓகே. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது சேஞ்சஸ், ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து எதுல இருந்து சேஞ்சஸ் உண்டாயிருக்கா? ஃபர்ஸ்ட்லாம் ஸ்மோக் பண்ணுவேன் பசங்க கூட சேர்ந்து. இப்ப அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அந்த பழக்கத்தை விட்டேன். ப்ரேயர் பண்ண சொன்னாங்க அக்கா. எப்படி? இல்ல நான் கேக்குறேன், எப்படி உங்களுக்கு ஸ்மோக் பழக்கம் வந்துச்சு? பசங்க கூட வெளியே சுத்துனீங்க. என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ்? முத எப்படி இது உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பசங்களாம் பிடிச்சிருப்பாங்க. புரியல. பசங்களாம் ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. பண்ண சொன்னாங்க. நானும் பண்ணேன். எங்க கடையில வாங்குவாங்களா? கடையில வாங்கிட்டு தெரியாம ஒரு இடத்துக்கு போயிருவீங்களா? எங்க போயிருவீங்க? காட்டுக்குள்ள யாரும் பார்க்காத இடத்துல. புரியல. யாருமே இல்லாத இடத்துல. ஓகே. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஸ்மோக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? ஒரு இல்ல ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கம்பல் பண்ணாங்களா உங்க ஃப்ரெண்டு? அது ஃபர்ஸ்ட் நீங்க வேணாம்னு சொன்னீங்களா இல்ல பரவாயில்ல அப்படின்னு அடிக்கலாம்னு தோணுச்சா? சரி அவங்க பிடிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே. அது பிடிச்சப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு மண்டை கேர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அது அப்பா அந்த ஹாபிட் உங்களுக்குள்ள இருந்துச்சு? ஒரு 3 மாசம். 3 months. ஓகே. ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு கேரா இருந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் அடிக்கடி எப்படி இருந்துச்சு? அடிக்கடி அப்படியே அது ஒரு பழக்கமாயிடுச்சு. ஓகே. அப்புறம் எப்படி இதுல இருந்து விடுபட்டீங்க? அக்கா கிட்ட ஒரு வாட்டி சொன்னேன். அக்கா ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ப்ரேயர் பண்ண இப்ப அடிக்கிறேன். எப்படி உங்களுக்கு இல்ல ப்ரேயர் பண்ணாங்க? உங்களுக்கு ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்குள்ள தோணுச்சு? என்ன மாற்றம் உண்டாச்சு? கேன்சர் தான் வருது, இது விட்டுலாம். அப்புறம் ஜோம் பண்ணப்போ உங்களுக்குள்ள என்ன மாற்றம்லாம் உங்களுக்கு அந்த ப்ரேயர்ல ஏதாவது உண்டானுச்சா? ப்ரேயர் பண்ணும்போது இதெல்லாம் வேணான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சா? ஓகே. சூப்பர். அக்கா அட்வைஸ் உங்களுக்கு பண்ணாங்க. ஓகே.
உண்மையிலே வந்து ஒரு 7th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சிகரெட் பழக்கம் பாருங்களேன், ஒரு கெட்ட நண்பரோட சேர்ந்து இது பழகுனனால இப்போ பாருங்க ஒரு நல்ல டியூஷனில் சேர்ந்தனால இந்த தம்பி இன்னைக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணதை கேட்டுட்டு அது பழக்கத்துலேருந்து விடுதலை ஆனது மாத்திரம் இல்லை, ஆண்டவரும் இந்த மகனுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், பெரியார் நகர் டியூஷன் சென்டரில் வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய படிப்பை மாத்திரம் இல்லை, அவங்க ஏதோ ஒரு பாவத்தில் போகிறதுல இருந்தும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரியான ஒரு பாதையை காமிச்சிருக்கிறாங்க. அதுக்காக இந்த டியூஷன் வந்து வெரி குட். நல்லா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாகுவீங்க. இப்போ உங்களை மாதிரி சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்ற உன்னுடைய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க அட்வைஸ் பண்ணுவேன். என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அது மாதிரி பண்ணாதீங்கடா, இது வந்து கெட்டதுதான் விளையுது, நன்மையை தர மாட்டேங்குது. ஓகே ஓகே. அப்போ அவங்கள மாதிரி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேற என்ன பண்ணுவீங்க? ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணி. என்ன ஜோம் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நான் அடிக்கிறேன், இந்த உலகத்துல யாருமே அடிக்கூடாது. ஓகே, வெரி குட் தம்பி. கண்டிப்பா சொல்றேன், உங்க நண்பர்கள் உங்க மூலியமா என்ன பண்ணணும், அதுல இருந்து விடுதலை பண்ணணும். கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க நல்ல அட்வைஸ் கொடுங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் பெரிய ஆளா உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.